என்னோட ஃபேவரட் கேட்ஜெட்ஸை நான் கிவ்அவேல வின் பண்ணி எடுத்துக்கிட்டேன். சோ நீங்களும் வின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இப்பவே மிஸ்டர் லைனஸ் ஆன்லைன் ஷாப்பிங்ல பர்ச்சேஸ் பண்ணுங்க. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு தி ஷோ. வணக்கம். அதாவது இந்த பிரேக்கிங் நியூஸ்னு சொல்லலாம். தாவேகா வட்டாரத்திலிருந்து ஒரு தகவல் வந்து லீக் ஆயிருக்கு. ஒரு சோர்ஸ் மூலமா எனக்கு வந்திருக்கு. என்ன தகவல்? ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் ஆக்சுவலா. அதாவது நேத்து ஈரோடு பொதுக்கூட்டத்திற்கு பிறகு சரி விஜய் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றுகிறார். என்ன நிலைப்பாடு? அதாவது காஞ்சிபுரத்துல நீங்க பாத்திருப்பீங்க, அவர் வந்து தேர்தல் வாக்குறுதிகள்ல சில சொல்லி இருந்தாரு. அதாவது உங்களுக்கு பைக், ஆமா சொன்னாரு, காரு, ஆமா உங்களுக்கு வீடு, ஆமாயா. இப்ப வந்து அந்த பேப்பரை கிழிச்சு போட்டாராம். அது வேணான்னு முடிவு பண்ண. என்ன ஆச்சு? ஏன்னா நேத்து நடந்த சம்பவத்துல இருந்து அவர் ஒண்ணு கத்துக்கிட்டார். நம்ம மக்களுக்கு இது பண்ணாலே போதுமே, எதுக்கு நம்ம வீடு காரு பைக் எல்லாம் தரணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி டிவிக்கு 2026 ஆட்சிக்கு வந்தால் 1000 முத்தம் இலவசம், 100 செல்ஃபி இலவசம். சூப்பர்பா. அவ்வளவுதானே. அது குத்தாலே தார சார தார தானே ஓட்டு போடுவேன். ஓட்டு போடுவேன். நேத்து வந்து ஒருத்தன் ஏறிட்டான், ஸ்பீக்கர் பாக்ஸ் மேல ஏறிட்டான், மேல ஏறிட்டான். அவன் வச்ச கோரிக்கையை கேட்டீங்கன்னா அதிர்ந்து போடுவீங்க. நீ முத்தம் குத்தா நான் இறங்குவேன். பார்த்தேன். எப்படி முத்தம் கொடுத்தா இறங்குவேன், முத்தம் குத்தா நான் இறங்குவேன். அவரும் நீ இறங்குனாதான் நான் முத்தம் கொடுப்பேன். எப்படி? அதுதான் எங்க அண்ணன். தம்பி கீழே இறங்கு, தம்பி கீழே இறங்குப்பா ப்ளீஸ், கீழே இறங்குப்பா. ஓகே தேங்க்யூ தேங்க்யூ. கீழே இறங்குங்க, கீழே இறங்குப்பா. நீ இறங்குனாதான் முத்தம் கொடுப்பேன். புரியுதா? அவன் வந்து நீங்க பாத்திருப்பீங்க, அந்த வந்து டவர் இருக்கிற கோபுரத்துல எல்லாம் ஏறி மிரட்டல் விடுவாங்க. என்ன மிரட்டல் தெரியுமா விடுவாங்க? நீங்க மது கடைகளை மூடல நான் செத்துருவேன், நீங்க இந்த ஏரியாவுக்கு ரோட போடல நான் செத்துருவேன், நீங்க அந்த ஸ்ட்ரீட் லைட் எல்லாம் சரி பண்ணல நான் செத்துருவேன், காசு கொடுக்கல செத்துருவேன், நீங்க அந்த தூர் வாரல செத்துருவேன், நீங்க இந்த உதவி பண்ணலன்னா நான் செத்துருவேன். அப்படி வந்து மிரட்டல் விட்டவங்க எல்லாம் நம்ம பாத்துருக்கோம். ஆனா இது புதுசு கண்ணா, புதுசம் கொடுக்கணும், அப்பதான் நான் இறங்குவேன். சோ இதுல இருந்தே அவர் மக்களோட பல்ஸ கேட்ச் பண்ணாரு. இப்படி கேட்ச் பண்ணிருக்காரு, தொட்டு இருக்காரு. தொட்ட உடனே அவருக்கு தோணி இருக்கு, ஆஹா இந்த பல்ஸ் எல்லாம் என்ன சொல்லுதுன்னா நம்ம கிட்ட இருந்து முத்தமோ கட்டிப்புடியோ நம்ம போட்டோ மட்டும் தான்டா இந்த கூட்டம் எதிர்பார்க்குது, வேற எதுவுமே நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்க்கல. விஜய் நீ ஏன்டா இந்த கூட்டத்துக்கு போயிட்டு பைக்குன்ற காருன்ற வீடுன்ற வைடா வேஸ்டிங் மணி. கரெக்ட் தானே, நல்லதுதானப்பா, அவ்வளவுதான் சிம்பிள். தேர்தல் அறிக்கை விஜய் ரெடி ஆயிடுச்சு. 2026 ஃளைங் கிஸ், டேக் இட், ஹக்ஸ், அப்புறம் வந்து செல்ஃபி, டேக் இட், அவ்வளவுதான் வச்சு கொண்டிருந்தார். இதுதான் அங்க போற வரவங்க கிட்ட எல்லாம் கேட்டா விஜய் என்னங்க செய்யணும் என்னங்க செய்ய, அவரு பார்த்தாலே போதுங்க. அவரு என்னங்க செய்யணும், அவர் வித்தியாசமா செய்வாருங்க. நான் கட்டி பிடிச்சி முத்தம் குத்துருவேன். இவரு வித்தியாசமா செய்வாருங்க, மத்தவங்களோட வித்தியாசமா செய்வாருன்னா இப்படிதானே செய்யணும். ஆமாங்க, இதான் மாற்று அரசியல். இது பேர் மாற்று அரசியல். சோ புதுவிதமான இலவச டெக்னிக்ஸ் வச்சுக்கிட்டு விஜய் வருகிறார். அதை டீடைல்டா பாப்போம். இது மட்டும் இல்லாம நேத்து நடந்த காமெடிகள் எல்லாம் உங்களுக்கே நிறைய தெரியும். நிறைய நம்ம பெண் குலசாமிகள், தெய்வங்கள் இது மட்டும் இல்லாமையா அங்க அவங்க செஞ்சதெல்லாம் நம்ம பேசாம இருக்க முடியுமா? என்னென்ன காமெடிஸ் இந்த பெண் தெய்வங்கள் பண்ணிச்சு அப்படின்றத டீடைல்டா நிகழ்ச்சிக்குள்ள போய் பார்ப்போம். நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி சூப்பர் தேங்க்ஸ் செய்து நமக்கு உதவி அன்பு உள்ளங்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். சமீபத்தை வீடியோ பார்த்துட்டு உதவி அன்பு சகோதரர் கிரண் பாஸ் அவர்களுக்கும், குமரன் அவர்களுக்கும், ரவிச்சந்திரன் அவர்களுக்கும், கௌதம் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு, அவங்களுக்கு மட்டும் இல்லைங்க நம்முடைய அனைத்து வியூவர்ஸ், அனைத்து சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு டீடைல்டா உள்ள போய் பார்ப்போம் வாங்க. பெரியவங்க என்ன சொல்லி இருக்கிறாங்கன்னா, ஒரு நல்ல காரியம் தொடங்குறதுக்கு முன்னாடி ஸ்வீட் சாப்பிடுங்க, ஸ்வீட் எடு கொண்டாடு. அது வந்து மத்தவங்களுக்கு. இங்க தாவேகாவை பொறுத்த மட்டும் விஷம் எடு கொண்டாடு. விஷமா? ஆமாப்பா, சொல்ற ஸ்வீட் எடுத்து கொண்டாடுறதெல்லாம் பழைய டெக்னிக். இப்ப விஷம் எடுத்து கொண்டாடுதான் புது டெக்னிக். நீ வந்து எங்க விஜய் சாருக்கு ஓட்டு போடல, கோயால வீட்டுல ஒருத்தரையும் விட்டு வைக்க மாட்டேன், எல்லாருக்கும் சோத்துல விஷம் வச்சு சா வச்சிருவேன் நானு. கொலை மிரட்டலா? நான் ஓட்டு போடுவேன். எங்க வீட்டுல 9 பேர் இருக்காங்க, 9 பேர் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவாங்க. இல்லன்னா அவங்களுக்கு சோர்ல விஷம் தான். விஜய்க்கு தான், விஜய் அண்ணன் தான் போடணும். ஒரு பெண் தெய்வம், எங்க குலசாமி தாயே மகமாயி, இந்த இது சொல்லுவாங்க பெண் தாயா, அது சிங்கப்பெண்ணு சொல்லுவாங்க பாரு. அது ஒரு பெண்ணு பேசுறாங்க, அவங்க சொல்றாங்க நான் வந்து 2 வாட்டி ஓட்டு போட்டிருக்கேன். 2 வாட்டி ஓட்டு, ஒரு வாட்டி ஏடிஎம் கேக்கு,
இன்னொன்னு நாம் தமிழருக்கு. நான் வந்து 2 டைம் போட்டேங்கண்ணா. முதல்ல ரெட்டலைக்கு போட்டேன், அப்புறம் சீமானுக்கு போட்டிருக்கேன். இந்த வருஷம் விஜய் அண்ணனுக்கு. அப்போ நல்லா அறிவு நிறைய. 2 வாட்டி ஏடிஎம்கேக்கு ஒரு வாட்டி போட்டிருக்க, நாம் தமிழருக்கு ஒரு வாட்டி போட்டிருக்க. நெக்ஸ்ட் ஓட்டு எங்க அண்ணன் விஜய்க்கு தான். இங்க பாருங்க, எங்க வீட்டுல 9 பேர் இருக்காங்க. 9 பேரும் கொய்யால ஓட்டு போடல விஜய் சாருக்கு. சோத்துல விஷத்தை வச்சுவேன். சோ இப்ப என்னன்னா, இந்த அம்மா ஃபர்ஸ்ட் போட்ட ஓட்டும் வேஸ்ட், ரெண்டாவது போட்ட ஓட்டும் ரொம்ப வேஸ்ட், மூணாவது போடுற ஓட்டு அதை விட வேஸ்ட், டோட்டலி வேஸ்ட், கம்ப்ளீட் வேஸ்ட். அந்த மாதிரி இந்த அம்மா வந்து கொலைமெத்தல் விடுறாங்க. சோ இப்போ இவங்களை வந்து தற்கூரின்னு சொல்லுறதா வேணாம். தற்கூரியில அது இது விட கேவலமான வார்த்தைகள் தான் திட்டலாம். ஓட்டு போடலன்னா யார சாவடிப்பாங்களாம்? அம்மாவை, அப்பாவை, கல்யாணம் இருந்தா புருஷனை, குழந்தைகளை, தம்பிய. எங்க அது நீங்க சிரிப்புக்கு சொல்றீங்க, காமெடிக்கு சொல்றீங்க, சிரிப்புக்கு சொல்றது ஏதோ ஒண்ணு வச்சுக்கோங்க. பட் இப்படி பேசுற ஒரு பொண்ண தற்கூரின்னு சொல்லுறதா இல்லையா? அதுதான் இவங்களை சொன்னா மட்டும் கோச்சிக்கிறாங்க. அது இது தற்கூரிக்கான செயல் தானே? இது கேவலமான செயல். இது போட்ட 2 ஓட்டுமே குடும்பம் யாரும் முக்கியம் கிடையாது, யாரும் முக்கியம் கிடையாது. விஜய் தான் முக்கியம். விஜய் தான். விஜய் அப்படி என்ன பண்ணிட்டான்? உனக்கு ஒண்ணும் பண்ணல. அதுதான், அதனாலதான் அங்கிருந்து இப்படி தருவாருல்ல, இப்படி தருவாரு முத்தம், அப்புறமா இப்படி ஒண்ணு விடுவாரு ஆட்டு. அதுவே எங்களுக்கு போதும். நாங்க மனதில் திருப்தி. ஏன்னா அங்க வர பாதி பெண்கள் சொல்லிட்டாங்க, ஏங்க நான் செத்து போனா கூட பரவாயில்ல. செத்து போன்றேன் நானு. செத்து போ, இந்த மீட்டிங்ல செத்து போனா பரவாயில்ல. எதுக்கு கேஷ்? அப்படித்தான் பாரு. இவங்களை இப்ப கேட்டா நாங்கன்னா காசுக்காக வந்து சாவறதுக்காக வந்த கூட்டம் நினைச்சு இருக்கீங்க. அப்புறமா என்னத்த அங்க போய் சாவறதுல உனக்கு என்ன பெருமை இருக்குன்னு மட்டும் சொல்லு. பேசுறாங்க பாரு, என்ன பெருமை? எதனா போராட்டம் பண்ணி செத்து போனா உன்னை இது வரைக்கும் ஒரு 100 வருஷத்துக்கு வச்சு கொண்டாடுவாங்க. தியாகி இப்போ ஒண்ணுமே தூத்துக்குடியில செத்து போச்சு அந்த பொண்ணு ஸ்னோலின். அத பத்தி ஏன் பேசுறாங்கன்னா இன்னைக்குமே அது போராட்ட களத்துல. அதுதான் அசிங்கப்பெண்ணு. நீ வந்து அசிங்கப்பெண். இந்த மீட்டிங்க்கு போயிட்டு இந்த மாதிரி தரக்குறைவா பேசுற பெண்கள்லாம் யாருன்னா அசிங்க பெண். இதோட ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் இருக்குன்ற மாதிரி ஒரு பொண்ணு ஃபர்ஸ்ட் வாட்டி கன்சீவ் ஆகிருக்கு. இந்த கதையை நல்லா கேளுங்க மக்களே. எனக்கு இதெல்லாம் கேட்கும் போது டென்ஷன் ஆகுது. ஒரு ஃபர்ஸ்ட் கன்சீவ், அதுவும் லேட். அப்படின்னா கல்யாணம் ஆகி ரொம்ப நல்லா இருக்க போல இல்ல. அவங்களே சொல்றாங்க, அவங்க அக்கா யாரோ பேசுறாங்க, எங்க இந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, லேட் தான், லேட் பிரெக்னன்சி. இப்போ ஃபர்ஸ்ட் 1 வீக் தான் ஆகுது கன்சீவ் ஆகுது. 1 வீக். உங்களுக்கே தெரியும், கன்சீவ் ஆன அந்த ஃபர்ஸ்ட் 2 months வந்து சேஃப்டியா இருங்க. ஏன்னா ரொம்ப பாரத்தை தூக்காதீங்க, கொஞ்சம் சேஃப்டியா இருங்க. அதுவும் லேட் பிரெக்னன்சின் போது அதை ரொம்ப பாதுகாப்பா பாப்பாங்க. ஏன்னா கரு கலைஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக ஓடாதம்மா, நிக்காதம்மா, தூக்காதம்மான்ட்டு அந்த மாமியாரா இருக்கட்டும், அந்த அம்மாவா இருக்கட்டும், அந்த புருஷனா இருக்கட்டும், கண்ணும் கருத்துமா பாத்துப்பாங்க. லேட் பிரெக்னன்சி 1 வாரம் தான் ஆகுது. இந்த அம்மா என்ன தெரியுமா பண்ணிருக்காங்க? விஜய் கார் போது கயிறு, தடுப்பு கயிறை தள்ளி தூக்கி விட்டுட்டு ஓடுறாங்க போன் எடுத்துக்கின்னு செல்ஃபி எடுக்க. அதுல இன்னொரு ஸ்பெஷல் ஐட்டம் என்னன்னா, அத வேற பெருமையா சொல்றாங்க சொந்தக்காரங்க. விஜய பார்க்க ஓடுதுங்க இந்த பொண்ணு. 1 வாரம் தான் கன்சீவ் ஆகிருக்கு, லேட் பிரெக்னன்சி வேற. அப்படியே அந்த கயிறை தூக்கி விட்டுட்டு ஓடுது. அங்க இருக்கிற எல்லாருமே ஷாக் ஆயிட்டாங்க. தங்கச்சி வந்து கன்சீவா இருக்காங்க. கன்சீவ்னா இப்பதான் 1 month ஆகுது, சாரி 1 வீக் தான் ஆகுது. கன்ஃபார்ம் ஆயிருக்கு. லேட் பிரெக்னன்சி தான். ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நாங்க வீட்ல எல்லாம் வேணா கூட்டிட்டு போக மாட்டோம்னு சொன்னோம். ஆனா கண்டிப்பா பக்கத்துலயே ஓடி போய் பார்த்துட்டாங்க. இன்னொன்னு அவர் கார் வரும்போது எல்லா டிவிலயுமே டெலிகாஸ்ட் ஆகும், யாருமா இந்த ரெட் கலர் சுடிதார் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கத்துனாங்க. அந்த அளவுக்கு கார் போகும்போது அந்த கயிறை தூக்கிட்டு பக்கத்துலயே போய் கை குடுக்குடுன்னு போனாங்க. ஆனா கை கொடுக்க முடியல. இருந்தாலும் எப்படியே பக்கத்துல போய் பார்த்துட்டேங்கிற சந்தோஷம், அதனால எல்லாமே ரொம்ப அழுதாச்சு. நீ இப்படி ஓடுற கயிறை தூக்கிட்டு ஓடுறியே, அந்த கார் அடிபட்டு செத்து போயிருந்தா யார் பொறுப்பு? திமுக தான் பொறுப்பு. திமுக. நீ ஏன் கயிறை ஒழுங்கா பிடிக்கல? கயிறு பிடிக்கலன்னா திமுக தான். திமுக தான் பொறுப்பு. விஜய் அதுக்கும் பொறுப்பு கிடையாது. அவர் பாட்டுன்னு சிவனேன்னு கார்ல போறாரு, நீங்க எப்படிங்க அவரு பொறுப்பு? திமுக கயிறை சரியா பிடிக்கல. ஏன் பொண்ணு ஓடும்போது போலீஸ் ஏன் சும்மா இருந்தீங்க? தடுக்க வேண்டியது தானே. தடுத்தா ஒரு பொம்பளை பொண்ணு மேல கைய வைக்கிறீங்க அப்படின்னு கேக்குறது, தடுக்கிறீங்க. இல்லங்க, இந்த கூட்டத்தை நம்ம என்னங்க சொல்லுது? அந்த புருஷன்காரன் எவ்வளவு இப்போ லேட் பிரெக்னன்சி போதே நம்மளுக்கே தெரியுது, கொஞ்ச நாள் குழந்தை இல்லாம இருந்திருப்பாங்க. எவ்வளவு பேர் எவ்வளவு கேள்விகள் கேட்டிருப்பாங்க, எவ்வளவு வார்த்தையால சாட மாதிரியா பேசிருப்பாங்க. ஏன்னா இந்த உலகத்தை பத்தி நம்மளுக்கே தெரியும். அவ்வளவு பேச்ச வாங்கிட்டு அந்த புருஷன் இருந்திருப்பான், இப்பதான் பிரெக்னன்சின்னு சந்தோஷத்துல இருந்திருப்பான். நீங்க வந்து விஜய பாக்குறதுக்கு ஓடுற
இப்ப கரு கலந்துச்சுன்னா யார் யார் பதில்? பொறுப்பு? அதுதான் கேக்குறேன். யார் பதில்? ஏங்க இவங்களெல்லாம் இதுக்கு மேலயும் கேள்வி கேட்கலாங்க. மனசு கஷ்டமா இருக்கு. அவன் குழந்தை இல்லைன்னு எவ்வளவு கோவில் கோபுரம் ஏறின்னு இருக்கான் தெரியுமா? அதெல்லாம் எங்க தெரிய போகுது? இந்த ஜென்மங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. இந்த தற்கொலை ஜென்மங்களுக்கு இது எதுவுமே புரிய மாட்டுது. ஃபுல்லா மயக்கத்துல இருக்காங்க. விஜய் 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 அவர் போடுவாருங்க. அந்த பனையூர்ல போய் தூங்கிட்டாரு. பனையூர்ல போயிட்டாரு. அவள்தான் நெக்ஸ்ட் ஆடியோ லான்ச்சுக்கு ரெடி ஆயிடுறாங்க. மலேசியா எல்லாரும் சொல்றாங்க இந்த மீட்டிங்ல இருந்தே ஒரு பாட்டு ரிலீஸ் ஆச்சு. அது பாட்டு ரிலீஸ் ஆகுதா? அந்த ஒரு போட்டோ எடுத்தாரு. அது அந்த பாட்டுலயும் வருது அந்த போட்டோ. அப்படியா? ஆமா ஆமா, அந்த மாதிரி ப்ரொமோஷன் தான். இத பண்ணிட்டு அவர் பனையூர்ல போய் தூங்கிடுவாருங்க. உன் கரு கலைஞ்சு போச்சுன்னா யார் பொறுப்பு? உன் புருஷங்காரன் மூஞ்ச தூக்கி எங்க வச்சுப்பான்? உன் குடும்பத்துல இருக்கிறவங்க எவ்வளவு ஃபீல் பண்ணுவாங்க? அத வேற பெருமையா உட்காந்து குடும்பத்தோட பேசுறீங்களே, உங்களை எல்லாம் நாங்க என்னதாங்க சொல்றீங்களா? ஜென்மன்னு தெரியல. இது வயித்துல இருக்கிற குழந்தைக்கு இவ்வளவு பிரச்சனைனா, அங்க வயிற்றுக்கு வெளியில வந்த குழந்தையோட அம்மா ஒண்ணு பேசுது பேரு. கையில 9 மாச குழந்தை. கூட்டுனே வரணும் சொன்னாங்களே, எதுக்கு கூட்டுன்னு வரீங்க நீங்க குழந்தைய? கையில 9 மாசம் குழந்தைங்க. புருஷங்காரன் ஒரு 4 வயசு குழந்தைய வச்சிருக்கிறான். ரெண்டும் சின்ன பசங்க தான். ரெண்டும் சின்ன பசங்க தான். 4 வயசு குழந்தை 9 மாசம் குழந்தை தூக்கின்னு மீட்டிங்க்கு வராங்க. அதுதான் நான் கேக்குறேன்னா, நீ செத்து போ, எதுக்கு நீ குழந்தை தூக்கி வர? நான் கேக்குறேன். குழந்தைய வீட்டுல தனியா விட்டு வர முடியாதுல்ல. அதனால எங்க கூட குழந்தைய செத்து போட்டோங்க. வீட்டுல பாரு. ஆஹா, நேர்ல தான் பாக்கணுமா? நேர்ல தாங்க நாங்க பார்த்த. உனக்கு என்ன கட்சி சொல்லு, என்ன கட்சி? விஜய்ங்க. விஜய பாத்துருக்கோங்க. ஐயோ என்ன கலருங்க அவரு. கலர். ஐயோ என்ன அழகுங்க அவரு. ஐயோ ஒரு ஹேர் ஸ்டைல பாருங்க. ஐயோ ஒரு பேசுறத பாருங்க. இது டிவில கிடைக்குமா? கிடைக்குமாயா? இதெல்லாம் நீ எங்க பாத்துன்னு சொல்லிருப்பா? பரலோகத்துக்கு போயிட்டு இருப்ப. செத்து போட்டு இருப்ப. அது பாவம் அந்த குழந்தைங்க வர. அந்த குழந்தைய வச்சுக்கின்னு பத்திரிகையாளருங்க கரெக்டா கேக்குறாங்க. அவங்க குழந்தைய வச்சுன்னு இருக்கிறவங்க எல்லாம் அவங்க நல்லாவே கேக்குறாங்க. ஏங்க அவங்கதான் வர வேணாம்னு சொல்லிருக்காங்க, ஏன் பாருங்க? அதுக்கு அதெல்லாம் ஒண்ணும் நடக்காதுங்க. நாங்க பாத்துக்கிறோங்க. எங்களுக்கு நம்பிக்கை இருக்குங்க. எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. நாங்க பாத்துக்கிறோம். மறுபடி குழந்தைங்க எல்லாம் கூட்டிட்டு வந்திருக்கீங்களே, வர வேணாம்னு சொல்றாங்கல்ல. ஏற்கனவே பெரிய பிரச்சனையாகி 41 பேர் இறந்ததுக்கு அப்புறமும் குழந்தையோட வர்றீங்களே, என்ன எதுக்காக வரீங்க? அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதுண்ணா. குழந்தையோட எதுக்குமா மறுபடியும்? எத்தனை வயசுமா குழந்தைக்கு? 9 மாசம். 9 மாச குழந்தைய கூட்டு வரலாமா? இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் பரவாயில்லையா? இருங்க என்ன வயசு பையனுக்கு? 4 மாசம். சரி 4 வருஷம் தான். 4 வயசு பையனை எப்படி கூட்டு வருது? 9 மாச குழந்தை 4 வயசு பையனை எப்படி கூட்டு வர்றது? எப்பயோ ஒரு வாட்டி தான் வர போறாரு ஈரோடுக்கு. இது ரிஸ்க் ரிஸ்க் இருந்தாலும் தளபதி அப்போ ஒரு வாட்டி தான் பார்க்க முடியும். ஏங்க குழந்தைக்கு உயிரே ரிஸ்க்ல இருக்குங்கும் போது அப்புறம் கூட்டு வந்து எப்படி இது என்ன சொல்றது? நானு எங்களுக்கு நம்பிக்கை இருக்குண்ணா. நம்பிக்கை இல்ல. அந்த குழந்தை அந்த 9 மாச குழந்தைக்கு என்ன நம்பிக்கை இருக்க முடியும்? இந்துக்கெல்லாம் இந்த கரூர்ல இன்சிடென்ட்ல மாட்டி செத்துறணும் பாருங்க. அதுதான் வந்து இந்த 41 பேர் கரூர்ல செத்து போனாங்க பாத்தியா? அவங்களும் இதே நம்பிக்கையோட தான் வந்தாங்க. ஒன்னும் ஆகாது, விஜய் சார் பாத்துப்பாரு, நம்ம அவர் படத்துல எப்படி எல்லாம் பாத்துருக்கோம், அவர் எப்படி எல்லாம் காப்பாத்தி இருக்காரு, நம்மளையும் அப்படி காப்பாத்துவாரு. அந்த 41 குடும்பம் வந்து செத்து போச்சு. இப்ப நீங்களும் அதே நம்பிக்கையில வந்தா என்ன? நான் கேக்குறேன், ஏங்க அப்படி ஏங்க கஷ்டப்பட்டு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே புரியலையப்பா. என்ன பண்ணாரு அவரு? என்ன இல்ல உங்க கூப்பிட்டு பேசி கை கொடுத்து வாமா என்னமா வேணும்னு சொல்லிட்டு பேசினாரு. அது வச்சு பண்ணாரா? எதுவே பண்ணல. உன்னை சட்டையா பண்ணல. நீ ஓடிட்டு இருக்க. எல்லாம் ஒரு மயக்கத்துல இருக்க. என்ன மயக்கம்? நாங்க என்ன நீ பாதி சம்பவத்தை பாத்துட்டு பேசுற, நான் முக்காவாசி சம்பவத்தை பார்த்துட்டு டென்ஷன்ல இருக்கிற. அமைதியா நீ. ஏன்னா வீட்டுல சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டு அழகா டிவில பாத்துருக்கலாம். ஆமா, சாப்பாடு டிஃபன் பாக்ஸ்ல பேக் பண்ணிக்கிட்டு வந்தாச்சு. மீட்டிங்க்கு வந்தாச்சு. காலையிலே வந்தாச்சு. அங்க உக்காந்துக்கிட்டு அந்த பெண்கள் சாப்பிடுறாங்க. அதை பார்க்கும்போது மனவேதனையா இருக்கு. ஏங்க நாங்கெல்லாம் வந்து நிறைய மீட்டிங்ஸ பார்த்தவங்க, எவ்வளவு டீசென்சியா ஆர்கனைஸா பண்ணுவாங்கன்னு எங்களுக்கு தெரியும். மண்ணுல உட்காந்துக்கிட்டு டிஃபன் பாக்ஸ்ல எடுத்து சாப்பிடுறான். அவன் ஓடுறான், அவன் நடக்கிறான். அங்க வந்து புழுதி பறக்காதா? அதுதான் கேக்குறேன். புழுதி பறக்காதா? அப்படி அந்த பெண் கூட்டங்கள் அங்க உட்காந்துட்டு பார்த்து என்ன பண்ண காலையில இருந்துங்க. அதுவும் காலையில இருந்து ஏங்க 6-7 மணிக்கு எல்லாம் உள்ள போயிட்டாங்க. 11:30 மணிக்கு தான் இவர் வர்றாரு. விஜய் நான் தப்பு சொல்ல, இந்த விஷயத்துல நான் விஜய் தப்பு சொல்லங்க. உங்களுக்கு எங்க மூளை போச்சு? எங்க போச்சு? மண்டையில இருக்கிற மசாலா எங்க போச்சு? அந்த மசாலா தான் இங்க வர போதீங்க பாருங்க. காலையில 7 மணில இருந்து உட்காந்துக்கிறாங்கன்னு வச்சுக்கோ. 11 மணி. 4 ஹவர் கேப். இந்த 4 ஹவர்
அங்கே உட்காடுறாங்க, அங்கே சாப்பிடுறாங்க, அங்கே இருக்கிறாங்க. இவங்க எல்லாம் போயிட்டு ரேஷன் கடையில போயிட்டு ஒரு 5 நிமிஷம் நிக்க சொல்லுங்களேன். நிக்க மாட்டாங்க. நிக்கனா சண்டை போறது அங்க போயிட்டு. நானா 5 நிமிஷம் நிக்கிறது? வேலை இல்ல, அரசாங்கம் சரியில்லை. எது 5 நிமிஷம்? 5 நிமிஷத்துக்கு அப்படியே இபி லைனுக்கு போயிட்டு பில்லு பே பண்ணது ஒரு 5 நிமிஷம் நிக்க சொல்லுங்களேன். நிக்காம சண்டை போட்டு இருப்பாங்க அங்க. அது பண்ண மாட்டாங்கப்பா. எது எது நமக்கு தேவையோ அது ஒரு மக்கள் பூரா வர இடத்துக்கு நம்மளால போயிட்டு 5 நிமிஷம் வெயிட் பண்ண முடியாது. ஆமா. ஆனா விஜய்க்காக ஒரு நாள் ஃபுல்லா வெயிட் பண்ணுவாங்க. சோறு தண்ணி எல்லாம் கூட வெயிட் பண்ணுவாங்க நிறைய பேர். எடுத்துன்னு வந்து வச்சு அந்த கடையில உட்காந்து. நான் இன்னொன்னு ஆர்கனைசரை கேக்குறேன். நம்ம சூப்பரா ஆர்கனைஸ் பண்ணிட்டாங்க, செங்கோட்டையன் மாசுன்னு காட்டிட்டாரு, புது டெக்னிக்க போட்டுட்டாருன்னு நான் கேக்குறேன். 7 மணில இருந்து 11 மணியே வச்சுக்கோங்க, 4 ஹவர் 12 மணிங்க 5 ஹவர் டைம் ஃப்ரேம் வச்சுக்கோங்க. அவங்களுக்கு ஒரு பிஸ்கெட் பாக்கெட் கொடுக்க தோணும் உனக்கு? அதெல்லாம் எது கொடுக்கணும் இல்ல, நான் கேக்குறேன். ஒரு பிஸ்கெட் 5 ஹவர் அவன் மனுஷன் எப்படி உட்காந்துருப்பான்? வெறும் தனியா குடிச்சிட்டு வந்து உட்காந்துருப்பான். அதுவும் கீழே உட்காரும் தரையில சேர போட்டாதான் வச்சிருக்கீங்க. அதுவும் கரெக்ட் தான். 5 ஹவருங்க ஒரு பிஸ்கெட் இல்ல ஒரு ஸ்வீட் இல்ல வாட்டர் பாட்டில் குடுத்தாங்கப்பா. தப்பா சொல்லுது, வாட்டர் பாட்டில் குடுத்தாங்க. தண்ணி குடிச்சிட்டு உயிர் வாழு, சாப்பாடுலாம் ஏதோ தர மாட்டோம். நீ சாப்பாடு தரத்தாவலங்க, ஒரு 5 ரூபாய் மில்க் பிஸ்கெட் பாக்கெட்டுங்க போடுறோம். சின்ன கவர்ல சும்மா போட்டு சும்மா போ, அங்கங்க போற. ஏன்னா குழந்தைங்க வருது, குழந்தைங்களை விடுங்க. லேடிஸ் எல்லாம் வராங்க, அவங்களால வெளியில போயிட்டு திருப்பி அந்த ஸ்பாட்டுக்கு வர முடியாது. சுத்தி கடை எதுவுமே இல்ல, சுத்தி கடைங்க எதுவுமே இல்ல. கடை இருந்தாலும் 2 இட்லி 50 ரூபான்னு விற்கிறான்னு வேற பிரச்சனை அங்க. அதை வச்சு ஒரு வியாபாரம் பண்றாங்கன்ட்டு. சோ ஒரு பிஸ்கெட் பாக்கெட் குத்துந்தா என்ன? திமுக மீட்டிங் இப்ப இளைஞரணி நிர்வாகிகள் சந்திப்பு நடந்துச்சு, அங்க பாத்தீங்களா? ஒரு பேக் ஃபுல்லா நாங்களே வீடியோ போட்டிருந்தோம். வேர்க்கடல பர்ஃபி வச்சிருக்காங்க, முந்திரி வச்சிருக்காங்க, வாட்டர் பாக்கெட் வச்சிருக்காங்க, மிக்சர் பாக்கெட் வச்சிருக்காங்க, மைசூர் பாக் வச்சிருக்காங்க. ஸ்வீட் வேணுமா ஸ்வீட் சாப்பிடு, காரம் வேணுமா காரம் சாப்பிடு, ஹெல்த்தியா இருந்தா ஹெல்த்தியா சாப்பிடு, டிராபிக்கான ஜூஸ் வேற. அதுதாங்க ஒரு கட்சி. தொண்டர்களின் உடல் நிலையத்துல அக்கறை கொண்ட கட்சிகள் அதெல்லாம். அவன் வரான், நம்மள பார்க்க வராயா, அவனை திருப்தி பண்ணி அனுப்பணும். விஜய் கிட்ட அவன் செத்து போக கூடாது. வந்து விஜய் கிட்ட காசு இல்லங்க, என்ன பண்றது? ஒரு 5 ஹவர் வெயிட் பண்றீங்க, எதுனா ஒண்ணு குத்துருக்கலாம்ல. டேய் ஏங்க, நான் கேட்க தப்பா? கரெக்ட் இல்ல, தப்புன்னா சொல்லுங்க. எப்பா நீ என்னப்பா அதெல்லாம் கேக்குறியப்பா? அவ்வளோ பெரிய கிரௌடுக்கு அவர் எப்படிப்பா தர முடியும்? இது கூட ஸ்பெஷலான ஐட்டம் கேளுங்க. 1,30,000 இளைஞருக்கு அவங்க கொடுத்தாங்க. இல்ல அதனால ஒரு 30. அது என்ன தெரியுமா சொல்றானுங்க? அதுல எங்க காசு? உங்க காசா? அதுதான் அறிவு. என்ன அது தமிழ்நாடு அரசா? தெரியாதா? இதுதான் சொல்லுகிறானுங்கப்பா அவனுங்க. அங்க மிச்சர் போட்ல குத்துது, இது குத்துதுலாம் திமுகவோட காசுடா, கட்சி காசு. அது இவங்களுக்கு தமிழக அரசுனா என்னன்னு தெரியாது, அதிமுக மீட்டிங்ல மட்டன் பிரியாணி எல்லாம் போட்டாங்க, அது யாரு காசு? அது தெரியலங்க. அதுவும் திமுக காசா? அவன் நிகழ்ச்சி பண்ணும் போது அவன் தான்டா செலவு பண்ணுவோம், வேற யாரும் வந்து செலவு பண்ண மாட்டாங்க. சோ இப்படி பண்றதுதான் நம்மளுக்கு வந்து டென்ஷன் ஆகுதுங்க, பிரஷர் ஆகுது. அங்க அங்க ஜென்ஸை விட இந்த லேடிஸ் பண்ற காமெடி எல்லாம் ஓவர் கூத்தாகுதுங்க. அது கொஞ்சம் கூட விவசாயம் இல்ல. ஒரு பொண்ணு வந்து கேக்குறாங்க, ஆக்சுவலா அந்த பொண்ணு, என்னம்மா எதுக்குமா வந்திருக்கிற அப்படின்றாங்க. விஜய் பார்க்கத்தான் வந்திருக்கேன், எனக்கு ஆக்சுவலா காலேஜ் எக்ஸாமுங்க இன்னைக்கு. எக்ஸாம் அதுல எக்ஸாம் முக்கியமா எங்க அண்ணன் முக்கியமானா? நான் எனக்கு எங்க அண்ணன் தான் முக்கியம். எக்ஸாம் ஆனா அப்ப அவங்க அப்பா அம்மா கஷ்டப்பட்டு ஃபீஸை கட்டி என்ன பண்றது? எனக்கு இன்னைக்கு காலேஜ்ல எக்ஸாம் இருக்கா, எனக்கு அவங்க முக்கியமா இவங்க முன்னாடினா எனக்கு எக்ஸாமை விட படிப்பை விட இவங்க தான் முக்கியம்னு நான் வந்துட்டேன். அது பிடிக்கும். அதுதான், அது நேர்ல பாக்குற மாதிரி வருமாங்கண்ணா, அதனால வந்துட்டோம். ஐயா எனக்கு விவரமே தெரியாதுல இருந்து விஜய் ஃபேன் தான். எங்க அம்மாலாம் சொல்லுவாங்க, எனக்கு விவரம் தெரியாதுல இருந்து விஜய் ஃபேன் தான் அப்படின்வாங்க. அதனால அப்படியே பிடிச்சிக்கிட்டே இருந்தது. ஏதாவது பாத்துக்கோங்க, இன்றைய இளைய தலைமுறை எப்படி எதை நோக்கி போய் எக்ஸாம் வேணாம், விஜய் தான் வேணும். எது முக்கியம்? ரெண்டுத்துல விஜய் தான் முக்கியம். யார்? நான் சொல்ல, அந்த பொண்ணு சொல்ல, அந்த பொண்ணு சொல்லுது. சோ இப்படி தலைமுறைகளை கெடுக்கும் இந்த தலைவன், நல்ல தலைவன் இல்ல விஜய், தேவையான்னு கேக்குறேன் நான். அங்க என்னடானா கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு நிகழ்ச்சியை நடத்திக்கிட்டு ஸ்கூல் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச பசங்க என்னென்ன சாதனை பண்றாங்க. இன்னைக்கு ஒவ்வொரு ஸ்கீமால எவ்வளவு வந்து அவங்க வாழ்க்கை தரம் உயருது. ஒரு காலேஜுக்கு போனா இந்த புதுமை பெண் திட்டத்துல வர காசை வச்சு அவங்க பெற்றோர்களுக்கு என்னென்ன செய்யறாங்க. மா கவலைப்படாதமா, நான் உனக்கு இது பண்றேமா, நான் அது பண்றேமா. இதுதாங்க சிங்க பெண்கள்.
அதெல்லாம் அசிங்க பெண்கள் அது சந்தோஷமா பெருமிதமா பேசுறாங்க அவங்க. பெருமிதம். ஆனா நீ என்ன பெருமையா பேசுற? எனக்கு Exam exam. வேணாம், விஜய் தான் எனக்கு விஜய் வேணும். தான் முக்கியம். பாத்து, இதெல்லாம் எங்க இவருதான் வந்து நேத்து என்ன தெரியுமா என்ன பேசினாரு? சொன்னாரு? ஸ்கூல் டிராப் அவுட்ஸ் ஜாஸ்தி ஆகுது உங்க ஆட்சி. அப்படியா? இவர் பார்த்தாரு போயிட்டு. இதுல கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு டிராமா வேற போடுறீங்க. என்னென்ன டிராமா போட்டு இருக்கீங்க அப்படின்னு இவர் சொல்றாருல. நான் இப்ப கேக்குறேன், கேளு. தற்குறின்னு சொல்லும் போது ஒண்டி இவ்வளவு நாள் இவங்க ஓட்டுக்கு போட்டிருந்தாங்களே, அப்பெல்லாம் அவங்க தற்குறியா தெரியலையா அவங்களுக்குன்னு கேட்டாங்கல்ல இவரு. அதை திருப்பினாரு. நான் இப்ப கேக்குறேன், கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு டிராமா பண்ணீங்களேன்னு கேட்டீங்களே, அப்ப அங்க வந்து 1000 கணக்கான மாணவர்கள் மாணவிகள் பேசினாங்களே, அவங்க எல்லாம் நாடக கலைஞர்களா? அப்ப அவங்க எல்லாம் நீங்க இன்சல்ட் பண்றீங்களா மிஸ்டர் விஜய்? அதான் பண்றாரு, உண்மைதான், இன்சல்ட் தான் பண்றாரு. இன்சல்ட் தானே பண்றீங்க. படிச்சு முன்னேறவங்க எல்லாம் வந்து டிராமாப்பா. ஆமா, படிக்காத இந்த மாதிரி முட்டாளுங்க பாரு, இதுக்கு தான் எங்களுக்கு விஜய் தான் வேணும், விஜய் தான் வேணும்னு அப்படின்னு வருதுலாம் சிங்க. ஆமா, சிங்க பெண்ணு அறிவாளிகள் என்ன பண்றது, இவங்க எல்லாம் வச்சுக்கணும்ப்பா. இல்லை, இது என்ன ஒரு ஏங்க, நீங்க கட்டச்சிட்டு சரி ஓகே, ஏதோ விஜய் வராரு, நீ வந்து பாக்குற, ஓகே, அது கூட நான் ஏத்துக்கிறேன். ஒரு ரசிகனா பாக்குறீங்க. படிப்பு முக்கியமா விஜய் முக்கியமான போது விஜய் தாங்க எங்களுக்கு முக்கியம் ஓடி வந்துட்டேன்னு சொல்லுது தப்பா? தப்பா? அதுவும் மைக்கிலங்க மீடியால சொல்லுது. அவங்க அம்மா அப்பா பாத்திருப்பாங்க, நாளைக்கு வந்து அவங்க சொந்தக்காரங்க பாத்திருப்பாங்க. இதெல்லாம் என்ன இது என்ன மாதிரி ட்ரெண்டிங்க வந்து நீங்க வந்து இன்றைய இளைஞர்களுக்கு நீங்க செட் பண்றீங்கன்றது. அதுதான். அப்ப என்னடா ஸ்கூல் பசங்க ஓடி வந்துட்டு எனக்கு சாப்பாடு கூட முக்கியம் இல்ல, நாமக்கல்ல சாப்பாடு கூட முக்கியம் இல்ல, எனக்கு விஜய் தான் முக்கியம். அங்க என்னன்னா அரசாங்கம் காலை உணவு வாப்பா படிப்பா, மதிய உணவு வாப்பா படிப்பா, ஸ்கூலுக்கு போப்பா. அதே மாதிரி இவருன்னா போற போக்குல டிராப் அவுட்ஸ் வந்து தமிழ்நாட்டுல ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்லிட்டு போறாரு. இந்த ஆட்சியிலங்க, இந்த ஆட்சியில ரெக்கார்டு எடுத்து பார்த்து பாயிண்ட் புள்ளி விவரத்தை பேசினாலும் இந்த ஜீவனுக்கு புரியாது. எதுனா ஒண்ணு எவனா ஒருத்த எழுதி கொடுக்குறது. அதுவும் பக்கத்துல யார திரும்ப வச்சு இந்த டைலாக் எல்லாம் பேசினாப்ல செங்கோட்டையன் தெரியும், கல்வித்துறை அமைச்சரா இருந்தவர் தான் செங்கோட்டையன். அந்த செங்கோட்டையனுக்கு ஆக்சுவலா இவர் கேட்ட கேள்வி தமிழ்நாடு அரச கேட்கல, செங்கோட்டையன். அப்படியா? ஆமாயா, செங்கோட்டையன் கேட்டே. இந்த டிராப் அவுட்ஸ் பெர்சன்டேஜ் இன்கிரீஸ் ஆனது ஏடிஎம்கே பீரியட்ல அப் டு 14 or 15% போச்சு. அத கம்மி பண்ணி தூக்கிட்டு வந்து நிறுத்தி இருக்கிறது தான் இந்த திமுக அரசு. போய் எடுத்து பாருங்க மிஸ்டர் விஜய், நீங்க சொன்னீங்களே ஜெயலலிதா மேடம், ஜெயலலிதா மேடம் இன்னங்க நான் கவனிக்கலங்க மேடம். நீங்க பின்ன வேற என்னன்னு சொல்லுவாரு, சொல்லி பாரு, வேற எதுனா சொல்லி பாரு. சொல்லுங்க. இப்ப ஸ்டாலின் தைரியமா நாளாச்சப்பா சொல்லுவாப்லையா? ஜெயலலிதா அம்மா ரொம்ப நல்லவங்க, எப்படின்னா பார்த்து என் படத்தை ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் சந்தோஷமா வீட்டுக்கு போடுவேன். இது எங்க நடந்துச்சு தெரியுமா? இங்க சென்னையில கூட இல்ல, அங்க ஊட்டில நாட்டுக்கே புட்டாப்ல எங்க அண்ணன் இப்படி பம்பி நிக்கிறதுக்கு. பின்ன அதெல்லாம் கண்ணு முன்னாடி வந்து போகுமா இல்லையா? வீட்டுக்குள்ள அளவு பண்ணல, பயம் ரசா, வீட்டுக்குள்ள அளவு பண்ணல, கேட் வாசல்ல நிக்க வச்சாங்களா, குளிர்ல நிக்க வச்சு கேட் வாசல்ல தான் ட்ரீட்மெண்ட் குத்தாம்பினாங்க. ஜெயலலிதா மேடம்னு தவிர்த்து வேற எதுனா பேசினாருன்னா குழிக்குள்ள இருக்கிற அம்மா ஏஞ்சி வந்து பொழுக்குன்னு உடனே அவருக்கு தெரியும். அவ்வளவு பயம். எங்களுக்கு எதிர்க்க திமுக ஒண்ணு போதும் பயம். இதுல வேற திமுக பயமா மண்டல கொண்டே மாறிட்டாங்களாம். இவர் சொல் கலாய்கிறாப்ல, கொண்ட பின்னாடி அவருக்கு தானே இருக்கு. திமுக ஒரு தீய சக்திங்க. நேத்து பவர்ஃபுல் டைலாக அர்த்தம், தீய சக்தி, தீய சக்தி, தீய சக்தி, தீய சக்தி. எல்லாரும் சொல்றீங்க அது ஜெயலலிதா சொன்ன தீய சக்தின்னு. அந்த தீய சக்தி இல்ல இது. வரும்போது எங்க அண்ணன் சொல்வதெல்லாம் உண்மை பாத்துட்டு. ஆமாப்பா, சொல்லிருப்பாங்க ஒரு தீய சக்தி. அப்படி வராது. இது தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் உண்டான போர். தர்மத்திற்கு எதிரான தீய சக்தி மேடம், இது தர்மத்துக்கு எதிரான தீய உண்மை. தர்மத்துக்கு எதிரான தீய சக்தி. நீ மரியாதையா என் முன்னாடி இருந்து போயிடு. நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். தர்மத்துக்கு உங்களுக்கு தர்மம்னா என்னன்னு தெரியாதுங்க மேடம். தர்மத்துக்கு எதிரா தீய சக்திங்க மேடம். சொல்லுவதான் அவன் லைட்டா விஜய் மாதிரி வேற இருப்பான், பாத்திருக்கே இல்லையா? அந்த கதை கூட வந்து விஜய் கதை தான், அது தெரியல. பிரச்சனை என்ன ஒன்னா போனா விஜய் கூட போவாப்புல. சொல்லுவதான் உண்மை. தர்மத்திற்கு எதிரான தீய சக்தி மேடம். அங்க இருந்து தூக்கி காப்பி வச்சுட்டு வந்துட்டாப்ல. சக்தி வரும்போது போன்ல பாத்து வந்திருப்பாரு அந்த வீடியோ. போன்ல அது பாத்து வந்திருக்க மாட்டாரு. எப்படி அது பாப்பாரு? அவரு சென்னையில இருந்து கோயம்புத்தூர் பிளைட் வரும்போதும் சரி, கோயம்புத்தூர்ல இருந்து பஸ் ஏறி கார்ல வரும்போதும் சரி,
அவர் ஃபுல் கான்சென்ட்ரேஷனே மஞ்சள் 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 மஞ்சள். அது எழுதிதானே பார்த்து படிக்கலாமே, எதுக்கு என்ன ஆச்சு? இல்லையே, நீங்க பிரச்சனை பண்ணிட்டீங்களா? என்ன மஞ்சள் எழுதி குத்துட்டீங்க, கலிங்கராயன் எழுதி குத்துட்டீங்க, பெரியார் எழுதி குத்துட்டீங்க. ஒரு டாபிக் எழுதி குத்தாலே நான் யோசிச்சு படிக்கிறதுக்கு 9 நாள் ஆகும். நீ 3-4 டாபிக். இதுல வேற எங்க அண்ணன் இதை ஃபர்ஸ்ட் பேசுறதா அதை ஃபர்ஸ்ட் பேசுறதா, இதை இங்க போட அதை தாங்க மாத்தி மாத்தி போட்டு ஃப்ளோலதான் என் நெஞ்சில் குடி இருக்குமா மறந்துட்டாரு. இருப்பா நீ வேற கை தூக்கி நிக்கிற. சோ எங்க யாரா இருந்தாலும் போய் பாருங்க, தப்பே சொல்லல, தப்பே சொல்ல. குழந்தை எடுத்துட்டு வராதுன்னு அவங்களே சொல்றாங்க. ஏன் தூக்கின்னு போறீங்க? அதை கேக்குறது நியாயம் தானே. ஒரு காலேஜ கட்டச்சிட்டு போங்க ஒன்னும் அதை நாங்க தப்பு சொல்ல. ஆனா படிப்பு முக்கியமா விஜய் முக்கியமானா படிப்பு தான் முக்கியமா இருக்கணும். விஜய் முக்கியம்னு சொல்லக்கூடாது, அது தப்பு. இந்த தமிழ்நாடு உயர்ந்துட்டு போகுது, நீங்க வந்து அது அப்படியே என்ன பண்றீங்க, அப்படியே தீன் வந்து கீழே நடக்குது. ஒரு பொண்ணு கிட்ட கேக்குறாங்கன்னா இவரை பத்தி எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சு, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. இவர் வந்தா ஒன்னு டிஎம்கே ஒன்னு டிவிகே, இது மட்டும் தான் சொல்லுவாருன்றது அங்க அந்த கூட்டத்துக்கே தெரியுது. அதனால ஒரு பொண்ணு கிட்ட கேக்குறாரு, நிருபர் கேக்குறாரு, ஏங்க விஜய் வந்து என்ன பேசணும்னு நீங்க நினைக்கிறீங்க? கரெக்டாமா இப்போ நம்ம கிட்ட கேட்டாருன்னா, ஏங்க விஜய் என்ன பேசணும்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு என்கிட்ட கேட்டாருன்னா, ஏங்க இந்த எஸ்ஐஆரால பெரிய பிரச்சனை கிட்டத்தட்ட 80 லட்சம் 90 லட்சம் ஓட்டு போகுதுன்றாங்க, அதை பத்தி அவர் பேசுவாருன்னு நான் எதிர்பார்க்கிறேன். எங்க திருப்பரங்குன்றத்துல முக்கியமான தீபம் ஏத்துற இடத்துல பிரச்சனைங்க, அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு மத கலவரமே உண்டாகுற மாதிரி இருக்கு. அதை எதிர்த்து எங்க விஜய் சார் கண்டிப்பா இன்னைக்கு பேசி ஆவாருங்க. சோ இப்படிதான் சொல்லுவாங்க. ஆமா, ஆனா அந்த பொண்ணே புரிஞ்சுக்கிச்சு நம்ம தலைவன் வந்தா. ஏங்க எங்களுக்கு எப்பவுமே 2 தாங்க, 2 தான், 2 டிஎம்கே 1 டிவி. இதத்தான் சொல்லிட்டு இருக்குது எப்ப பார்த்தாலும். இதுதானே விஜய் வந்து எந்த டாபிக் பேசினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? என்ன பேசுவார்னு நினைக்கிறீங்க? எப்பவுமே 2 டாபிக் தான், ஒன்னு டிஎம்கே ஒன்னு டிவிகே. ஒன்னு இப்ப என்னன்னா இப்போ அவர் வந்து என்னன்னா மக்களை கேட்டுறாரு. அவர் சொல்றது இப்ப மக்களை நீங்களே சொல்லுங்க. அதுதான் ரிப்பீட். அதே மாதிரி இப்போ நம்ம அரசியல் எதிரி யாரு அவங்க சொல்லணும், நம்ம கொள்கை எதிரி யாரு அவங்க. ஏன்னா பிஜேபி மாத்தி சொல்றாங்க நிறைய பேரு. பிஜேபி நீ சொன்ன பிரச்சனையே இது இல்ல. ஆமா, வச்சிருவாங்கன்னு தெரியும். சோ இந்த மாதிரி பண்ணி வச்சா எப்படி? அங்க என்னன்னா ஆக்சுவலா எல்லாருமே சொல்றாங்க அங்க மெயின்டெனன்ஸ் செமையா பண்ணிட்டாரு இந்த ஆட்சி செங்கோட்டன். ஒண்ணுமே பண்ணலங்க. தண்ணி பார்த்தே இல்லையா? எப்படி அந்த கம்பி சங்கிலி போட்டு தானே நான் பார்த்தேன். கிளாஸ் திருடின்னு போயிடுவாங்கல்ல. நீங்க கிளாஸ் திருடின்னு போயிடுவீங்க, லாரியில வச்சுட்டாங்க. நம்புறாங்க லாரியில வச்சுட்டு அந்த கிளாஸ தொங்க விட்டுட்டு சங்கிலியில வந்து கட்டி வச்சுட்டாங்க. ஏன்னா கிளாஸ் காணாம போதா. சின்டெக்ஸ் டேங்க்ல வச்சா தண்ணி டேங்க் எடுத்துக்கிட்டு போடுறாங்க. அதனால லாரி எடுத்து வச்சுட்டாங்க. லாரி போல நல்லது ஓட்டிங் போயிட்டா என்ன பண்ணுவ நீ? சாவி இவனுக்கு வயறுகிற. ஆமா, எதுனா போயிட்டா என்ன பண்ணுவ நீ? ஏன்னா சின்டெக்ஸ் டேங்க தூக்கிட்டு போற ஒரே கும்பல் தான் இந்த கும்பல் தான். வேற யாருமே வந்து சின்டெக்ஸ் டேங்க் எல்லாம் தூக்கிட்டே போக மாட்டானுங்க. ஏதோ கிளாஸ் சேர தூக்கி போன கும்பல் இது. கொடி கம்பத்தை தூக்கி போன இவனுக்கு தாங்க. எல்லாத்தையும் வித்தியாசமா பண்ற ஒரே கும்பல் டிவிக்கே தான். மரத்தையே தூக்கிட்டு போயிட்டாங்க. இத சொல்ல மாட்டீங்க, மரம் ஏற போறாங்க. ஆனா விஜய் நேத்து பேசுனதுல ஒரு டைலாக் எனக்கு சம லைக் பண்ணிட்டீங்களா? மக்களுக்கு ஒண்ணுனா இந்த விஜய் விட மாட்டான். என்ன நினைச்சீங்க? என்ன எந்த மக்களுக்கான விஷயம்? எங்க என்ன எதுக்கு இல்ல எனக்கு ஒண்ணும் புரியலையே. எந்த விஷயத்தையும் நீங்க வந்து மிஸ்டர் விஜய் எதுனா ஒரு விஷயம், இதெல்லாம் ஒரு விஷயம் சொல்ல. ஏன் இப்படி போய் பேசின்னு சுத்தி இருக்கோம்? ஆயத்துல போய் தானே போய் பேச சுத்தி. யாரும் கேட்க மாட்டாங்களா? எனக்கு ஒண்ணும் தெரியல. போய் பேசுன்னு யாரும் கேட்க மாட்டாங்களா? ஏப்பா நீ ஒண்ணுமே பண்ணலையா? சும்மா பஞ்சு டைலாக் பஞ்சு வீரவசனம் மட்டும் வரைக்கும் அதான் பண்ணிட்டு இருக்க. நீ என்னத்த பண்ண மக்களுக்குன்னு கேட்க மாட்டாங்களா? புரியலையா? புரியல. ஆக்சுவலா தீய சக்தியை யாருன்னு பார்த்தேன்னு விஜய் தான். ஏன்னா 42 பேரை கொன்ன ஒரு தீய சக்தி யாருன்னா விஜய். உங்கள் விஜய். தீய சக்தி திமுக கிடையாது. போய் கூகுள்ல எடுத்து போட்டு பாருங்கடா. தற்குறிகளா? என்னடா புரியாது? ஆச்சரியக்குறிகளா? தற்குறின்னு சொல்லுங்க. ஃபீல் பண்றாங்கடா. ஆச்சரியக்குறிகளா? எடுத்து பாருங்கடா. டிஎம்கே அச்சீவ்மெண்ட்ஸ் போட்டு பாரு. கல்வியில் சிறந்த தமிழ்நாட்டுல எவ்வளவு சாதனை பண்ண விஜய் பண்ண சாதனை பண்ண என்ன நினைச்சீங்க? 1000 கோடிங்க. அது ஒரு பெரிய சாதனை இல்லையா? 1000 கோடி. நான் என்ன சொல்றேன்னா, என்ன சொல்றேன், யூடியூப்ல போங்க, கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு இருக்கும். போயிட்டு அந்த சின்ன குழந்தைங்க எவ்வளவு சாதனை பண்ணிருக்கு, எவ்வளவு அழகா பேசுது, அம்மா அப்பாக்கு எவ்வளவு சப்போர்ட்டா இருக்கு, இதெல்லாம் போட்டு பாருங்க.
அங்க போயிட்டு விஜய் மீட்டிங்ல உக்காந்து எனக்கு புடிச்சா கூட முக்கியம் இல்ல, எனக்கு விஜய் தான் முக்கியம், எனக்கு எக்ஸாம் கூட முக்கியம் இல்ல, எனக்கு விஜய் தான் முக்கியம், எனக்கு என் பிரெக்னன்சி கூட முக்கியம் இல்ல, விஜய் தான் முக்கியம் சுத்தாதீங்க. ஒன்னும் சில்லற தேராதாங்க, போனா உயிர் தான் திரும்பாது. நேத்து வரும்போது பார்த்தே இல்ல ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா? ஆமா. அதுக்கு விஜய் இதுக்கும் விஜய் எல்லாம் பொறுப்புன்னு சொல்லாதீங்க. அங்க நடந்த ஆக்சிடென்ட் விபத்து எதுக்குமே விஜய் சொல்ல முடியாதுங்க. அவர் பாட்டு போயின்னு இருக்காரு, அவர் பாட்டு கார்ல போறாரு. நீங்க ஏன் உங்களை யாருன்னா ஃபாலோ பண்ணுவார்? அவர் சொன்னாரு கேக்குறேன். இப்ப பின்னாடி போனா காரை நிப்பாட்டி உங்க கூட செல்ஃபி அதான் கேக்குறேங்க. மதிக்க மாட்டாரு, உங்களை போயினே இருக்குது வண்டி. நிறுத்த கூடாதுடா டேய், அவரை தப்பு சொல்லாத, நிறுத்த கூடாது. பட் இவங்க ஏன் பின்னாடியே போறாங்க? பின்னாடியே போய் நிப்பாட்டி கிட்டத்தட்ட 20 வண்டி இடிச்சுக்கிச்சு. ஒரு லேடிக்கு செம்ம அடியா, இமிடியேட்டா ஆம்புலன்ஸ் தூக்கிட்டு போயிட்டாங்க நேத்து. ஓ சரியா பாக்கலையா நீ? நிறைய பேர் பாத்துருப்பாங்க. செம்ம அடி, காலு தலை எல்லாத்துலயும் அவங்களுக்கு அடின்னு கேள்விப்பட்டேன். சோ கிட்டத்தட்ட 20 வண்டி இடிச்சுக்கிச்சான். விஜய் போன் பண்ணி கேட்டாரு, இல்ல போன் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டாரு. யாரை கேட்பாரு அவரு? அங்க லேடி அடிபடிச்சு. நானா அவங்க பின்னாடி வர சொன்னேன், அதெல்லாம் அவர் கேட்கவும் கூடாது. நீ கொழுப்பெத்து போனதுக்கு அடி வாங்கினியா? வாங்கு. அதுனா அந்த ரேஞ்ச் ரோவர் 140 150 அசால்ட்டா போறோம். அது பின்னாடி நீங்க போய் தெருத்துற அளவுக்கு நீங்கன்னா போகாதீங்கன்னு சொன்னா கேக்குற கூட்டமா இது? கேக்குற கூட்டம் சொன்னாலே கேட்க மாட்டாங்க. சோ நாங்க அப்படிதாங்க போவோம், அப்படிதாங்க வந்து ஏறுவோம் அப்படின்னு சொல்ற கூட்டம் இது. இந்த கூட்டத்தை ஒண்ணும் செய்ய முடியாது. வேலை ஜெயிஸ்டார்னா இதுங்களா என்ன ஆகும்? இல்ல கொஞ்சம் யோசிங்க நீங்க. இப்போ ஜெயிஸ்டார் இவங்க எல்லாம் என்ன வாங்கன்றது விட, ஜெயிஸ்டார் தமிழ்நாடு எப்படி ஆகும்? இதுங்க ஃபுல்லா பண்றோங்க. விஜய் சார் சிஎம் ஆயிட்டாருன்னு நினைச்சீங்க, கொஞ்சம் கற்பனை பண்ணி பாப்போம். விஜய் சார் சிஎம் ஆயிட்டாருன்னா டிஜிபி கிட்ட எப்படி பேசாரு? நான் பாசே இது நான் பாசே இது நல்லாவே இல்ல. நான் யார் தெரியுமா? யார் அடிச்சு பொறி கலங்கி பூமி எதிர்த்து கண்ணுல தெரியுதோ அவன் தான் விஜய். முடிஞ்சா பாப்ப, இல்லன்னா அந்த காக்கி சொக்கா வைத்து நான் போட்டுப்பேன். நான் போலீஸா இறங்கிடுவாருங்க, துப்பாக்கி எடுத்துன்னு போயிடுவாரு. என் போக்கிரி படம் பாத்திருக்கியா இல்லையா இப்படின்னு போலீஸ் கிட்ட பேசாரு. யாருன்னா கலெக்டர் வந்து உட்கார்ந்து இருந்தாங்கன்னு நினைச்சுக்கோ, என்ன அங்கிள் என்ன கலெக்டர் வேலை பாக்குறீங்க? என் படம் பாத்துருக்கீங்களா இல்லையா? மதுரை பாத்துறீங்களா? பாத்துறீங்க. இப்படி பண்ணுங்க, போன் இப்படி பண்ணும். அது பண்ண மாட்டேன். நீ பண்ணாதான் நீ கிட்ட செக்ரட்டரியா இருக்க முடியும். இப்படி நான் பண்ணுவேன், அப்படி வர கெட் அவுட். ஆமாங்க, போலீஸ்க்கு பெல்ட்ஸ் பேண்ட் போட்டு போனோம். பெல்ட்ஸ் பாத்துருக்கீங்களா இல்லையா? போலீஸ் அரசாங்க அதிகாரிகள் எல்லாம் விஜய் கிட்ட எவ்வளவு டீசென்ட்டா நடத்தப்படுவாங்கன்னு மட்டும் பாருங்க. அதெல்லாம் சிந்திங்க. எல்லார்கிட்ட பிளாக் டிக்கெட் குத்து வித்து கொடுக்குன்னு சொல்லுவாரு. ஆமா, அதுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன். ஆதவர்ஜுனுக்கும் இவருக்கும் சண்டை வரும். என்ன சண்டை சொல்லு? நீனா பிளாக் டிக்கெட்டை தர, லாட்டரி டிக்கெட்டை குத்து விற்க சொல்ல. என்ன நடக்குன்றது நினைச்சாலே நம்மளால முடியல. ஈரோடு ஆனா மக்கள் ரொம்ப தப்பு பண்றாங்க. அதெல்லாம் பார்த்துதான் நம்மளுக்கு டென்ஷன் ஆகுது. இப்போ நெக்ஸ்ட் எங்க தெரியும்ல? எங்க தெரியாதயா? சொல்லியா திடீர்னு மாத்துவாங்க அவங்க. சேலமா? ஈரோட புஷ்டோயா இப்போ பிடிச்சாச்சு. ஈரோடு கிட்டத்தட்ட 7 திருச்சி கிளீன் வாஷ், திருவாரூர் கிளீன் வாஷ், நாகப்பட்டினம் கிளீன் வாஷ், நாமக்கல் கிளீன் வாஷ், பெரம்பலூர் கிளீன் வாஷ், கரூர் கிளீன் வாஷ். இப்ப கிட்டத்தட்ட எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 70 தொகுதி கன்ஃபார்ம். இப்ப நேத்து ஒரு 6 தொகுதி, சேலத்துல ஒரு 6 தொகுதி அடிக்க போறோம். அவ்வளவுதான். சேலத்துல 30ஆம் தேதி போடுறாங்க. ஒரு 30ஆம் தேதி பெர்மிஷன் கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா ஒரு 2-3 கிரவுண்ட், நேதாஜி மைதானம், கோட்டை மைதானம் அப்படின்னு ஒரு 3 பிளேஸ் சொல்லியிருக்காங்க. எப்படியும் எங்க அண்ணன் வந்து இப்ப ஆடியோ லான்ச் போயிடுவாரு. ஆமா. சோ அதுக்கான மலேசியாவும் கூப்பிடுறாங்களா? மலேசியால வந்து நீ நிக்க முடியாது, சிட்டிசன் கிடையாது. அப்படியா? அது உங்களுக்கு சொல்லு. இப்ப போறாருல, இப்ப போறாருல, இப்ப போகும்போது எப்படியும் அங்க இருந்து ஒரு ரீல்ஸ் எடுத்து போட்டு மலேசியாவே மொத்த விஜய் இதுதான்டா, இந்தியா மட்டும் கிடையாதுடா. மலேசியா கொடியில எதுனா மஞ்சள் கொடி இருந்துச்சுன்னா இவனுக்கு சொல்றான், பாடுறா எங்க கொடி அது. இப்ப எலெக்ஷன் நடக்காதப்பா? அது வேற டவுட்டாவே இருக்கு. ஏன்னா எல்லாத்தையும் கைப்பற்றாச்சு. எதுக்கு எலெக்ஷன் மத்த கட்சிகள் எல்லாம் வந்து ராஜினாமா பண்ணிட்டு போட்டிட்டு தோத்து போய் விஜய் அண்ணகிட்ட நீங்க அசிங்கம் பண்றீங்க. என்னமோ எல்லாம் நன்மைக்கு நல்லதே நடக்கும். தமிழகத்தின் புதிய மற்றும் பிரம்மாண்டமான உதயம் நம்ம மிஸ்டர் லயனஸ் ஆன்லைன் ஷாப்பிங். இனி உங்களுக்கு பிடிச்ச பொருட்கள் எல்லாம் உங்களை தேடி வரப்போகுது. அதுவும் கம்மி விலையில பெஸ்ட் குவாலிட்டில. Dresses and footwearsக்கு 35% ஆஃபர். கிச்சன் வேர் அண்ட் ஹவுஸ் ஹோல்ட் ப்ராடக்ட்ஸ்க்கு 40% ஆஃபர். இருங்க, இதுக்கே ஷாக் ஆனா எப்படி? இவ்வளவு சூப்பரான ஆஃபர் ப்ராடக்ட்ஸும் ஈஸி 7 டே ரிட்டர்ன் பாலிசியோட தமிழ்நாட்டுல நீங்க எந்த ஊர்ல இருந்தாலும் ஜஸ்ட் 1 டேல டெலிவரி பண்ணிடுவாங்க. இந்த ஆப் ஷாப்பிங் பண்றதுக்கு மட்டும் இல்லங்க, வீட்ல இருந்து பிசினஸ் பண்றவங்க, ஓனா ஷாப் வச்சிருக்கவங்க, அதர் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ல சேல் பண்ணிட்டு இருக்கவங்கன்னு இப்படி எல்லாருமே ஒரு செல்லரா உங்க ப்ராடக்ட்ஸை சேல் பண்ண ஒரு பெஸ்ட் ஆன்லைன்
ஷாப்பிங் பிளாட்ஃபார்ம் தாங்க இது. இந்த ஆப்ல ஜஸ்ட் நீங்க 2 மினிட்ஸ்ல ரெஜிஸ்டர் பண்ணாலே போதுங்க, நீங்களும் ஒரு செல்லர் ஆகலாம். இன்னும் ஒரு சூப்பரான விஷயம் என்னன்னா, ஒவ்வொரு மந்த்துமே மெகா கிவ் அவே அனௌன்ஸ்மெண்ட் இருக்க போகுது. அதுல 1 ஃபீமேல் அண்ட் மேலுக்கு இந்த அதிரடியான கிவ் அவே ஆஃபர்ஸ்ல அவங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்ட்ஸை அவங்களே எடுத்துக்கலாம். சோ நீங்களும் ஜஸ்ட் 100 ரூபீஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணி கிவ் அவேல பார்ட்டிசிபேட் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச கேஜெட்ஸை ஷேர் பண்ணுங்க. இப்பவே நம்ம மிஸ்டர் லைனஸ் ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க, உங்க பர்ச்சேஸை ஸ்டார்ட் பண்ணுங்க.